அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இனிய தென்றல் வீசும் இனிய காலை பொழுதில் இறைவன் படைத்த இயற்கைகள் அனைத்தும் தம் கடமைகளை செவ்வனே செய்து இறைவனை புகழும் வேளையில் அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாமும் இறைவனை தேடி வந்துள்ளோம். திருப்பலியை நிறைவேற்றும் தந்தையையும் திருத்தொண்டர் அவர்களையும் மற்றும் அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் அனைவரையும் பவுல் அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். தலையாய புண்ணியங்களுள் முதன்மையானது தாழ்ச்சியே. முதன்மை பண்பான தாழ்ச்சியை தமதாக்கி கொண்டால்தான் இறை அருளை பெற முடியும் என்ற மைய சிந்தனையில் அடிப்படையில் இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தாழ்ச்சி என்பது தன்னை இழிவாக நினைப்பது அன்று, மாறாக இறைவனுடைய திருவுளத்திற்கு பணிவோடு கீழ்ப்படிவது. அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என்று தாழ்த்தி கொண்டதன் மூலம் அன்னை பெண்களுள் பேறு பெற்றவராகவும் இறைவன் அவரை உயர்த்தினார். இறைமகன் இயேசுவும் நம் பாவங்களுக்காக தம்மையே தாழ்த்தி அடிமை நிலையில் சிலுவையை ஏற்றுக்கொண்டதால் தந்தையாம் இறைவன் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். புனித அன்னை தெரசா தன்னையே தாழ்த்தி தொழு நோயாளிகளுக்கு பணி செய்து தாழ்ச்சியோடு அவர்கள் மேல் பரிவு காட்டியதால் இந்திய தேச மக்கள் அனைவரும் சாதி, மொழி, மதம் கடந்து அன்னை தெரசா என எல்லா மக்கள் மனதிலும் இடம்பெற உயர்த்தினார். எனவே நாம் இயேசுவிடமிருந்து கனிவையும் தாழ்ச்சியையும் கற்று வாழ இணைவோம் இக்கல்வாரி பலியில். இன்றைய சிறப்புலையானது கடையனுடைய சார்ந்த கீதா அந்தோனி மேரி
குடும்பத்திலே மறித்த மிக்கேல் அந்தோனி இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக, புளியங்குடியை சார்ந்த அருள் ஜோசப், ஜெசி, சகாய்ராஜ், லிசி, இருதேராஜ், அல்ஃபோன்சா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் தொழில் ஆசைக்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறிடவும். மேரி ரஞ்சிதம் குடும்பத்தில் மறித்த ரெபேக்கால், ரோ காஞ்சிசாமி, டாரிஸ் ஜோதி நாயகம், அனஸ்தாஸ், மரியமிக்கில், அன்பு கிரைஸ், திமோத்தி பொன்னையா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் வாழும் இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருபலமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அது அருளின் உச்சினையுமுள் புதுப்பித்தருளும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய் இதயத்திறன்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயலாமல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தி உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படமிடமெல்லாம் தூயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயலாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு
இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே ஆமென். ஜெபிப்போமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம் மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இவ்வாசகம் சீராக்கின் ஞான நூலில் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஆசிரியர், குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய்தால் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். மனிதர் முன் உயர்ந்தவர் எப்பொழுதுமே உயர்ந்தவர்கள் போல் தோன்றினாலும் கடவுள் முன்னிலையில் தாழ்ந்தவர்களாகவே கருதப்படுவர். எனவே பணிவோடு நடந்து கொள்ள அழைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் நம் செவியறைகளை திறந்து அதன்படி வாழ்வாக்குவோம். முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17, 18, 20, அதைத் தொடர்ந்து 28, 29. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17, 18, 20, அதைத் தொடர்ந்து 28, 29 வரை உள்ள இறை வார்த்தைகள். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவேன். நீ பெரியவனாயிருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது. ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை. ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
குறையாத அன்பு கடல் போல வந்து இறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை என்னாது என்னை என்னாலும் எண்ணி மண்ணாகும் என்னை மனம் கொள்கின்றார். மண்ணாகும் என்னை மனம் கொள்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடிக்கின்ற இயேசு நிறைவாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு நிறைவாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுமே. இரண்டாம் வாசக முன்னுரை. இவ்வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூலில் இடம்பெற்றுள்ளது. முற்காலத்தில் கடவுள் அச்சம் தரும் நெருப்பிலும் இருண்ட மேகத்திலும் கொடிய இருளிலும் சுழற்காற்றிலும் வெளிப்பட்டார். ஆனால் இக்காலத்தில் வானதூதர்களாலும் நீதிமான்களாலும் சூழப்பட்ட அமைதியின் கடவுளாக தாட்சியின் கடவுளாக காட்சியளிக்கின்றார் என்று சீனை மலைக்கும் சீயோன் மலைக்கும் உள்ள வித்தியாசங்களின் மூலம் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு இறைவனோடு ஒப்புரவாகி உள்ளார் என்பதை வலியுறுத்தி இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமெடுப்போம்.
இரண்டாம் வாசகம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18, 19, மீண்டும் 22 முதல் 24. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14, இறை வசனங்கள் 1 மற்றும் 7 முதல் 14 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14, இறை வசனங்கள் 1 மற்றும் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு
கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திருஅவையானது பொதுக்காலம் எத்தனாவது ஞாயிறை கொண்டாடுகிறது? 20 வாய் மட்டும் அசைது 22 சைகையோடு காமிக்கிறாங்க. 22 இனிமேல் நமக்கு எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. 22ஆம் ஞாயிறை நம்முடைய தாயாம் திருஅவையானது இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இன்று மாதத்தின் கடைசி நாள். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்முடைய குடும்பங்களை தொடர்ந்து வழிநடத்தி பராமரித்து வந்திருக்கின்றார். அதற்கு இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். மிகச் சிறப்பாக வருகின்ற மாதம், இந்த மாதத்தை இறைவனுடைய கையில் நாம் ஒப்படைப்போம். சிறப்பாக அன்னை மரியாவின் பிறப்பு விழாவை நாம் கொண்டாட தயாராகி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாவிடம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து நம்முடைய குடும்பங்களுக்காக அன்னை மரியா பரிந்து பேச வேண்டும் என்று இந்த மாதத்திலே, வருகின்ற மாதத்திலே நாம் அன்னை மரியாளிடம் வரம் கேட்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்களில் உங்களுக்கு மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை என்ன? இன்றைய வாசகங்களில் முதல் வாசகம் வாசித்தார்கள், 2வது வாசகம் வாசித்தார்கள், 3வது வாசகம் வாசித்தார்கள். அதிலே உங்களுடைய மனதை தொட்ட வார்த்தை என்ன? ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்டேன். ஒரு வாக்கியம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை. அன்பான செயல், பணிவோடு செய், தாழ்ச்சி. இந்த பக்கம் மட்டும் தான் வந்து, இந்த பக்கத்து ஒரு சவுண்டும் காணும். எனக்கு வலதுபுறமாக ஒரு குரலும் வரவில்லை. பணிந்து நட, என்னது வார்த்தை வர என்னது? உங்களை தொட்ட ஒரே ஒரு வார்த்தை. இன்னைக்கு 3 நற்செய்தி 3 வாசகங்கள் வாசித்தோம். முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம். 3 வாசகங்களிலும் உங்களை தொட்ட, உங்களுடைய மனதை தொட்ட ஒரு வார்த்தை. கைமாறு, நம்பிக்கையோடு இரு. என்னது? கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட். இதில் அதிகமாக வந்தது என்ன வார்த்தை? எந்த ஒரு வார்த்தை? தாழ்ச்சி.
பணிவோடு செய். தாழ்ச்சி, பணிவோடு செய். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து வாசகங்களும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி தாழ்ச்சி என்ற புண்ணியம். இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. முதல் வாசகமானது சீராக் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தில் கிரேக்கம், இந்த கிரேக்க மொழி கலாச்சாரம் மிக பிரபலமாக இருந்தது. குறிப்பாக இந்த கிரேக்க கலாச்சாரத்தையும் மொழியையும் பின்பற்றியவர்கள் தங்களுடைய இந்த மொழி, தங்களுடைய இந்த கிரேக்க மொழியும் கலாச்சாரமே உயர்ந்தது என கருதிய நேரத்தில்தான் இந்த சீராக் என்பவர் எழுதுகிறார். சீராக் ஞான நூல் என்ற நூலை எழுதுகிறார். இந்த நூலிலே மிக முக்கியமாக எதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது என்றால் ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. யூத மரபே உயர்வானது. ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய திருச்சட்டமே உயர்வாக கருதப்பட வேண்டும் என்று இந்த உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு நூல், உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ், உயர்த்தி பிடிக்கின்ற சிந்தனைகள் தான் இந்த சீராக் ஞான நூலிலிருந்தே இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது பணம், பதவி, அதிகாரம், தற்பெருமை, ஆணவம் இவற்றை அனைத்தையும் தாண்டி நீங்கள் சொன்ன இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் உயர்வானது என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் நம்மை படிப்படியாக உயர்த்தி கொண்டே இருக்கும். இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சியோனை பற்றியும் சியோன் மலையில் வீற்றிருக்கின்ற வானதூதரை பற்றியும் இன்று இரண்டாம் வாசகத்திலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வானதூதர்கள் இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து தம்மையே முழுமையாக இறைவனுக்கு கையளித்தார்கள். அவ்வாறு கையளித்ததன் மூலமாக அவர்களுக்கு என்ன பாக்கியம் கிடைத்தது? இறைவனை புகழ்வது, இறைவனை புகழக்கூடிய ஒரு பாக்கியம் வானதூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வானதூதர்களைப் போல நாமும் எளிமை, தாழ்ச்சி இது போன்ற புண்ணியங்களில் நாம் வளர்ந்தால் இந்த வானதூதர்களைப் போலவே நாமும் உயர்த்தப்படுவோம் என்ற இரண்டாவது செய்தி இந்த இரண்டாவது வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது வாசகம், நற்செய்தி வாசகம் எந்த புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது? லூக்கா நற்செய்தி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த லூக்கா நற்செய்தியிலே விருந்தினருக்கும் விருந்து கொடுப்பவர்களுக்கும் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தையும் எளிமை என்ற புண்ணியத்தை பற்றி அறிவுரை சொல்வதுதான் இந்த நற்செய்தி வாசகம். தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார், தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவார் என்ற ஒரு உயரிய கருத்தை நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றது. நம்மை நாம் தாழ்த்துகின்ற போது குறிப்பாக மானிடர் முன்னிலையிலும் ஆண்டவர் இயேசு முன்னிலையிலும் நாம் உயர்த்த பெறுவோம். நம்மை நாம் தாழ்த்துகிற போது மானிடர் முன்னிலையிலும் ஆண்டவர் முன்னிலையிலும் நாம் உயர்த்தப்படுவோம். நம்மை நாம் உயர்த்தும் போது தாழ்த்தப்பெறுவோம் என்ற ஒரு எச்சரிக்கை செய்தியை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்கின்றது. அன்புமிக்கவர்களே, விவிலியத்தில் தீயோன் லூசிஃபர் பற்றி நாம் வாசித்திருப்போம். இந்த தீயோன் லூசிஃபர் பற்றி வாசிக்கின்ற நேரத்தில் அவர் முதலில் நல்ல ஒரு வானதூதராக தான் இருந்தார். ஆனால் எப்பொழுது தான் கடவுளுக்கு இணையாக தன்னை நினைத்ததோ அப்பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? பரிசு கொடுக்கிறாரா? என்ன கொடுக்கிறார்? தண்டிக்கிறார். பாதாளம் வரை தாழ்த்தி விடுகின்றார். எப்பொழுது கடவுளுக்கு இணையாக நம்மை நாம் கருதுகிறோமோ அப்பொழுது நாம் தண்டிக்கப்படுவோம், தாழ்த்தப்படுவோம் என்ற செய்தி இந்த விவிலியத்தில் நாம் தீயோன் லூசிஃபரை பற்றி வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இந்த விவிலியம் நமக்கு சொல்லக்கூடிய பேருண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளுக்கு இணையாக நாம் செய்யக்கூடிய பாவம் என்ன? குறிப்பாக தற்பெருமை, ஆணவம், அகங்காரம் இது போன்ற செயல்கள் தான்
உலகிலே மிக முக்கியமான பாவமாக கருதப்படுகிறது. இந்த பாவத்திற்கு எதிரான ஒரு புண்ணியம்தான் தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். வார்த்தை மனு உருவானார். இந்த வார்த்தை இறைவன் இயேசு மனுவுரு இந்த உலகத்தில் எடுக்க அந்த வார்த்தையானது உதவியது. நம்மிடையே குடிகொள்ள, நம்மிடையே அவருடைய பிரசன்னத்தை இருக்க செய்ய இந்த வாக்கானது இங்கு நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் கீழ்ப்படிதல் மற்றும் தாழ்ச்சி, இந்த இரண்டும் எளிமையின் இலக்கணம் என்று பவுலடியார் அழகாக கூறுகின்றார். கீழ்ப்படிதல் மற்றும் தாழ்ச்சி எளிமையின் இலக்கணம். கடவுள் தன்மையில் இருக்கும் இயேசு சிலுவை சாவை ஏற்க மனிதராக தன்னையே இந்த உலகிற்கு கையளிக்கின்றார். இதுதான் இயேசுவுடைய தாழ்ச்சி. இறை மகன் என கருதப்பட்டவர், கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய இயேசு தம்மையே சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து நம்மை மீட்பதற்கு மனிதரானார். அதனால தான் நாம் கிறிஸ்மஸ் அப்போ ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்படும். கடவுள் மனிதனானார். ஏன்? தெய்வம் மனிதனானது ஏன்? தெய்வம் ஏன் மனிதனானது? மனிதர்களை புனிதராக்க. அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதரையும் தெய்வமாக்க, ஒவ்வொரு மனிதரையும் புனிதமாக்க. அதனால தான் அவர் கடவுளுக்கு இணையாக இருந்தும் தாழ்ச்சியோடு மனித உருவில் அவர் சிலுவை சாவை ஏற்றார். அதுதான் இயேசுவினுடைய தாழ்ச்சி. இயேசு தங்களுடைய சீடர்களின் காலடிகளை கழுவுகிறார். இடைக்கச்சையை கட்டிக்கொண்டு அவருடைய காலடிகளை கழுவுகிறார். இதுவும் தாழ்ச்சிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. எருசலேம் நகருக்குள் ஆரவாரத்தோடு கழுதை மீது ஏறி செல்கிறார். அதுவும் தாழ்ச்சியின் வெளிப்பாடு. அதே போன்று சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு தம்முடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டது தாழ்ச்சியின் வெளிப்பாடு. ஆம் அன்புக்குரியவர்களே, இதுபோன்று தாழ்ச்சியின் இலக்கணத்தை பின்பற்றி வாழ்ந்த மனிதர்கள் ஏராளம், வாழ்ந்த புனிதர்கள் ஏராளம். உங்களுக்கெல்லாம் தெரியும், எவ்வளவோ புனிதர்கள் தாழ்ச்சியின் இலக்கணமாக திகழ்ந்தார்கள். முன்னுரையிலே அருமையாக வாசித்தார்கள். அன்னை தெரசா எவ்வாறு தாழ்ச்சியின் இலக்கணமாக திகழ்ந்தார். கல்கத்தா வீதிகளிலே தான் ஒரு துறவர சபையை சேர்ந்தவர் என்று ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காரல. அவர் நினச்சிருந்தா ஒரு ரூமில் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கோவிலுக்கு சென்று விட்டு வேலை உணவு கிடைக்கும் அருந்திவிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கல்கத்தா வீதியிலே சென்று ஏழை எளியோர், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், முதியவர்கள் அனைவரையும் பார்க்கின்றார். அவருடைய உள்ளம் அமைதியாக இருக்கவில்லை. அவர் என்ன பண்றார்? தாழ்ச்சியின் அடையாளமாக அவர் சென்று அவர் எல்லாம் அள்ளி அரவணைத்து கொண்டு அவர்களை தங்களுடைய விடுதியிலே சேர்த்து அவர்களுக்காக பணி செய்கின்றார். ஒரு முறை இந்த குழந்தைகளுக்காக பணம் தேவைப்பட்டது. அப்பொழுது அவர் ஒரு பணக்காரரை நோக்கி செல்கின்றார். அப்படி கேட்ட பொழுது, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படி கேட்ட பொழுது அந்த பணக்காரர் என்ன செய்தார்? அவருடைய கையிலே எச்சிலை உமிழ்ந்தார், காரி உமிழ்ந்தார். அவர் சொன்னார், இது எனக்கு கொடுத்த பரிசு, ஆனால் இறைவனுக்கு நீங்கள் ஏதாவது தர வேண்டும் என்று சொன்னார். இதுதான் தாழ்ச்சியின் அடையாளம். தாழ்ச்சி என்ற மதிப்பீடுக்கு பல நேரங்களில் பல மனிதர்கள் நமக்கு உதாரணமாக இருந்திருக்கின்றார்கள். ஒபாமா அவர் பிரசிடெண்டாக இருந்தப்ப தன்னுடைய உதவியாளருக்கு அவர் கை கொடுத்தார். போப் பிரான்சிஸ் தன்னுடைய காவலாளிக்கு நாற்காலி கொடுத்தார். போப் பிரான்சிஸ் தன்னுடைய காலணிகளுக்கு தாமே பாலிஷ் போட்டார். இதெல்லாம் நாம் நிறைய அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்த்திருப்போம். அப்துல் கலாம் மேடை பேச்சுகளில் எளிமையை விரும்பினார். உயர்ந்த நாற்காலிகளுக்கெல்லாம் அவர் செல்லவில்லை. மிக எளிமையான மனிதராக இருந்தார்.
ஒரு குருவானவர் பள்ளியிலே கண்காணிக்க சென்றிருந்தார். பள்ளியுடைய அந்த காரிடோர்ஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் ஒரே குப்பை. என்ன பண்ணார், நேராக சென்று அதை எடுத்தார். அந்த குப்பையெல்லாம் எடுத்து குப்பத்தில் கொண்டு போய் போட்டார். இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸு அடுத்த நாள்லேருந்து அவங்களா இருந்து செஞ்சாங்க. நம்முடைய பொறுப்பில் இருந்து நம்ம பொறுப்பை தவறிட்டோமே. இது குருவானுடைய தாழ்ச்சி. அந்த குருவானவர் அதை செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. அங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அங்கே மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதை செய்யலை. இந்த குருவானவர் சென்று அந்த காகிதங்களை குப்பைகளை எடுத்து குப்பை தொட்டியிலே போட்டார். ஏன், அவர் விளக்கமாற வைத்து பெருக்கினார். அது ஒரு தாழ்ச்சியின் ஒரு சிறந்த செயல். அம்மா தன்னுடைய குழந்தையை திட்டுகிறார். குழந்தை சொல்லுது, ஏமா உனக்கு அறிவே இல்லையா? அம்மா நினச்சிருக்கலாம், தான் கல்லூரியிலே படித்து வாங்கிய அந்த சான்றிதழை கொண்டு வந்து இந்த நான் அவார்டு வாங்கியிருக்கேன், நீ எப்படி சொல்லலாம் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் அம்மா அப்படி கேட்கவில்லை. அம்மா என்ன செய்தார், குனிந்து பிள்ளையினுடைய ஷூவை கழட்டி தொடச்சி வச்சாங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில் அம்மா அந்த ஷூவை எடுத்து தொடச்சி பாலிஷ் போட்டு குழந்தை காலில் மாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாங்க. ஏமா உனக்கு அறிவே இல்லையா அப்படின்ற கேட்ட குழந்தைக்கு அவர்கள் செய்யக்கூடிய தாழ்ச்சியான ஒரு செயல். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் தாழ்ச்சி என்னும் இந்த புண்ணியத்தில் வளர, இந்த புண்ணியத்தை நாம் தேடிக்கொள்ள இறைவனிடம் நாம் தொடர்ந்து வரம் கேட்போம். ஏனென்றால் நாம் தாழ்ச்சியோடு இருந்தால்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், வறியோர், விளிம்பில் தள்ளப்பட்டவர்கள், இவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய முடியும். உங்களை தொட்ட ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டேன். அதிலே சொன்னார்கள் ஒரு சகோதரி, கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும். கைமாறு கருதாமல் ஏன் நாம் உதவி செய்ய வேண்டும்? பொதுவாக நாம் யாருன்னா உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவரே சொல்கிறார், நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்க திரும்பி செய்வாங்க அப்படின்னு நினச்சி செஞ்சீங்கன்னா அவங்க திரும்ப உங்களுக்கு செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடாது. அப்போ அவங்கள்ட்ட போய் செய்யுங்க. யார்கிட்ட செய்வீங்க? அப்படி ஒன்றுமே இல்லாதவங்க தான் செய்ய முடியும், ஏழைகள் தான் செய்ய முடியும். ஏன்? கைமாறு உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? விண்ணகத்தில் கிடைக்கும். விண்ணகத்திலே கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு விண்ணகத்திலே வைத்திருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நாம் தாழ்ச்சி என்ற புண்ணியத்திலே வளர்வோம். எனவே இன்றைய நாளிலே சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசுவிடம் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் நாம் வளர வரம் கேட்போம். விவிலியம் முழுவதுமே புதிய ஏற்பாடு என்று பார்த்தோம் என்றால் இயேசு பல செயல்களை தாழ்ச்சியோடு தான் செய்கின்றார். எனவே நாம் இயேசுவிடம் இந்த சிறப்பான வரத்தை நாம் வரத்திற்காக வேண்டி இந்த வரத்திற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஏன்னா அது ஈஸியாக கிடைச்சிடார். அன்னை மரியாளுக்கு இந்த வரமானது கிடைத்தது. ஆம், நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அவர் தாழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டதால்தான் இறைமகன் இயேசு அன்னை மரியா என்ற பெண் என்ற தாயின் வழியாக இந்த உலகிற்கு நம்மை மீட்க வந்தார். தாழ்ச்சி நமக்கு இருந்தால் நாம் உயர்த்தப்படுவோம். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர், தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக
பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். அன்பே உருவான இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, பிறர் அன்பு ஆகிய இறையியல் பண்புகளோடு வாழ்ந்திட வரமருள இறைவாமை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் வள்ளலாம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் எல்லா மாநில மக்களையும் சாதி மதம் கடந்து எல்லோரும் இந்திய மக்கள் என்பதை உணர்ந்து அனைவருக்கும் சமமான உரிமைகள் வழங்கி நாட்டை நல்வழியில் நடத்த தேவையான ஆற்றலை அளிக்க வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரிவதற்கே வந்தேன் என்ற வார்த்தையை வாழ்வாக்கி வாழும் எம் பங்கு தந்தை திருத்தொண்டர் இருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல்தளம் தந்து அவர்கள் பணி சிறக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாழ்ச்சியின் உருவான இறைவா, நாங்கள் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் இவர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவிகரம் நீட்ட நல்மனதை தந்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வள்ளலாம் இறைவா, எம் பவுலன்பிய குடும்பங்கள், பங்கு மக்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்ப தேவைகள் சந்திக்கப்படவும், தேர்வெழுதும் மாணவர்கள் தேர்ச்சி பெறவும், நோயாளிகள் சுகம் பெறவும், படிக்கும் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். பாதுகாத்து வழிநடத்துகிற அன்பு இறைவா, இதோ விரும்பி கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீரே எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உமது மக்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னையே உமக்கு தருகிறேன். இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னையே உமக்கு தருகிறேன். பொன்னை தருவதால், பொருளை தருவதால், எதையும் தருவதால் பயனும் இல்லையே. இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னையே உமக்கு தருகிறேன். ஏழை விதவை தந்த செப்பு காசுதான் உமது பார்வையிலே உயர்ந்ததானதே. ஏழை விதவை தந்த செப்பு காசுதான்
தன்னை தந்து காணிக்கையாக, நல்ல காணிக்கையாக, உயிருள்ள காணிக்கையாக, இதுவரைக்கும் தந்தது போல் அல்லாமலே புதியதாக்கி என்னையே உமக்கு தருகிறேன். சின்னஞ்சிறியவர்க்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற தெய்வமே. சின்னஞ்சிறியவர்க்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற தெய்வமே. பகைமை மறக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். பகைமை மறக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். உன்னை போல தன்னை தந்து காணிக்கையாக, நல்ல காணிக்கையாக, உயிருள்ள காணிக்கையாக, இதுவரைக்கும் தந்தது போல் அல்லாமலே புதியதாக்கி என்னையே உமக்கு தருகிறேன். இதுவரைக்கும் தந்தது போல் அல்லாமலே புதியதாக்கி என்னையே உமக்கு தருகிறேன். அன்புமிக்கவர்களே, என்னுடையது உடைய மனைந்த பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் புது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்று புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசையை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளோடைய முறையில் நிகழும் இந்த பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆளுவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவு கொண்டி அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டி இவ்வாறு நீர் உமது திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினி. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படுதலால் மீட்டு எங்களுக்கு அருளினி. ஆகவே ஆண்டவரே, வானதூத புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே.
ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரின் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரே, இனத்தில் எழுந்தெழுவர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு தலைமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
அல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே வாழ்வை அளிக்கும் அல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உன்னை யான் பெறும்போது, உலகம் யாவும் பெருமையே உன்னை யான் பெறும்போது, உறவு என்று இல்லை உன் உறவு வந்ததா வாழ்வை அளிக்கும் அல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏறிடும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் திருமகனும் எம் சகோதரருமான எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்துவில் நீர்
நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக ஆமென். பவுல் அன்பிய காணிக்கை ஏ அருள் ஜெசி 500, ஜி பார்வதி 500, பேர் சொல்ல விரும்பாதவர் 500, மற்றொருவர் பேர் சொல்ல 500, ஜெனிஃபர் 300, தீபிகா சார்லஸ் குமந்தாபுரம் 200, லிசி 200, இருதயம் எலிசபெத் சகாயராணி 200, அருள் ஜோசப் ராஜ் 100, பெமிலா ரூத் 100, ஜோசப் ஜோதிராஜ் 100, அந்தோணிராஜ் 100, பேசல விரும்பாதவர் 100. மொத்த வரவு ரூபாய் 3400. நன்றி. ஞாயிறு அறிக்கை. கழுகுமலை பங்கு கழுகுமலையில் இருக்கும் திரு முருகேசன், திருமதி பொன்மாரி இவர்களது மகன் ஆனந்தராஜ் என்பவருக்கும், புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் திரு ராஜேந்திரன், திருமதி மரியா பாஸ்கர் இவர்களது மகள் கிறிஸ்டினா மரியா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது ஓலையாகும். சேந்தமரம் பங்கு சேந்தமரத்தில் இருக்கும் திரு அந்தோணிராஜ், திருமதி அன்னத்தாய் இவர்களது மகன் அன்புராஜ் என்பவருக்கும், புளியங்குடி பங்கு சிந்தாமணியில் இருக்கும் திரு சகாய மைக்கேல் அந்தோணி, திருமதி லூர்து மேரி இவர்களது மகள் சவரியம்மாள் என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது ஓலையாகும். சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் திரு வியாகப்பசாமி, திருமதி இருதயமேரி இவர்களது மகன் லூர்து ஜெமிஸ் என்பவருக்கும், புளியங்குடி பங்கு பாம்பு கோவில் சந்தையில் இருக்கும் திரு அகஸ்டீன், திருமதி ஆரோக்கிய சிறிய புஷ்பம் இவர்களது மகள் மரிய ஹெபன் அங்குலி என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது ஓலையாகும். புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் திரு ஜேஸ்ராஜ், திருமதி அனிதா மேரி இவர்களது மகன் அருள் ஜான்சன் கென்னடி என்பவருக்கும், கோவில்பட்டி பங்கு கோவில்பட்டியில் இருக்கும் திருவாளர் கென்னடி, திருமதி மரிய ஜெசி இவளது மகள் ஷர்மிளா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 2வது ஓலையாகும். இத்திருமண காரியங்களில் ஏதாவது தடைகள் இருந்தால் அவற்றை பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது நமது கடமை. செப்டம்பர் மாதம் புனித வியாகுல மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு பொது காலத்தின் 23ஆம் ஞாயிறு.
அன்று காலை 8 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். இந்த வார திருப்பலி விவரங்கள்: திங்கள் மாலை 6:30 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய நாட்களில் பங்கு ஆலயத்தில் திருப்பலி இல்லை. வியாழன் மாலை 6:30 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி மற்றும் சனி ஆகிய இரு தினங்களில் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். திங்கள் மற்றும் வியாழன் மாலை 6:30 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி மற்றும் சனி ஆகிய இரு தினங்களில் காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய இரு தினங்களில் பங்காலயத்தில் திருப்பலி இல்லை. கிளை கிராமங்களில் நடைபெறும் திருப்பலி விவரங்கள்: இன்று காலை 11:30 மணிக்கு புன்னேவனம் தூய சந்தியாகப்பர் திருத்தலத்தில் திருப்பலி. திங்கள் இரவு 8 மணிக்கு ராமசாமியாபுரத்தில் திருப்பலி. சிந்தாமணி புனித சவேரியார் ஆலய திருவிழா வருகின்ற 5/9/2025 வெள்ளிக்கிழமையன்று அருட்திரு சேவியர் அடிகளார் பங்குத்தந்தை வெங்கடாச்சலபுரம் மற்றும் அருட்திரு மிக்கேல்சாமி அடிகளார் உதவி பங்குத்தந்தை சவேரியார் பேராலயம் பாளையங்கோட்டை இவர்களது தலைமையில் கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து வரும் திருவிழா நாட்களில் புனித சவேரியாரின் நவநாள் பிரார்த்தனை, திருப்பலி ஆகிய திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. இந்த பக்தி முயற்சிகளில் தவறாமல் பங்கு பெற்று புனித சவேரியார் வழியாக இறையாசிர் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கும் அருட்திரு ஜே எட்வின்ராஜ் பங்குத்தந்தை மற்றும் தோழமையில் திருத்தொண்டர் ஜோமாஷ். நன்றி. இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பு செய்து ரூபாய் 3000 காணிக்கை கொடுத்திருக்கக்கூடிய பவுல் என்பியத்திற்கு கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பங்கில் செயல்படக்கூடிய ஆண்கள் மீட்பர் குழுவினுடைய மீட்பர் ஆண்கள் குழுவுடைய முயற்சி மற்றொரு முயற்சி நம்முடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிலுவை, 2 சிலுவைகள் மற்றும் பின்புறத்தில் இருக்கக்கூடிய சிலுவைக்கு LED மின்விளக்கு அமைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதற்குரிய தொகை இப்பொழுது பெறப்பட்டிருக்கிறது. எனவே வருகின்ற நாட்களில் இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு உள்ளாக அந்த பணி நிறைவு பெற்றுவிடும். எனவே இந்த முயற்சியை எடுத்த மீட்பர் ஆண்கள் குழு ஒவ்வொருவருக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அந்த பணி சிறப்பாக அமைய தொடர்ந்து ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தில் வளர்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு